நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800011235 அல்லது 0112290170 மிஸ்டு கால் கொடு. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ப்ளீஸ், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், என்னை விட்டுருங்க. எங்க ஊர்ல நிறைய பேர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் விட்டுருங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க.
என்னடா நேரா ஏன் ஸ்கூட்டில வந்து இடிக்கிற? ஏய் நான் வந்து இடிக்கல, இதுங்க ரெண்டுத்துக்கும் லவ் போல. ஏய் நீ ரொம்ப டூ மச்சா பண்ற. யாருங்க டூ மச்சா பண்றா? இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணி 6 மாசம் ஆகுது. அப்பத்துல இருந்து பின்னாடி தான் சுத்திட்டு இருக்க. நீ தான் டூ மச்சா பண்ற. டேய் இன்னொரு தடவை என்னையோ என் வண்டியோ டிஸ்டர்ப் பண்ண அறுத்துருவேன். மூக்கடா மூக்க அறுத்துருவேன்னு சொன்னேன். கூட லூசு. அடங்கப்பா எதுக்கிட்டே போய் மாட்டணும். டேய் என்னாச்சுடா அவனுக்கு? நீ எதுக்குடா இவ்வளவு சேடா உட்கார்ந்திருக்க? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அந்த பொண்ணு உனக்கு தான்டா மச்சான். ஏன் நீ கவலைப்படுற? பாரா, அதுல உனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாடா? டேய் எனக்கு தெரியும்டா, நான் தான் சொல்லிட்டேன்ல. எப்படிடா? எப்படி? டேய் நிறுத்துறியா? அது இல்லடா, நம்ம ராமு இருக்கான்ல, ஆ, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் யாரு? வேற யாரு? நம்ம சந்தியா. சந்தியா யாரு? நம்ம காலேஜ் பியூட்டி. இவ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. ஆனா இவன் யாரு? நம்ம காலேஜுக்கே இவர்தான் பெரிய மன்மதன். சரி, தீக்ஷா சந்தியாவை விட பெரிய பியூட்டி தானே. கணக்குப்படி இந்த ராமுவை விட பெரிய மன்மதனுக்கு தானே அந்த பொண்ணு கிடைக்கணும். 100%. டேய் மூடுறியா? அது இல்லடா, நம்ம ராமுவை விட பெரிய மன்மதன் யார் இருக்காங்க? டேய் நிறுத்துன்னு சொல்றான்ல. இவனுக்கு இவ்வளவு சொல்லி புரியவே மாட்டேங்குதுடா. டேய் இவன் உன்னை என்ன சொல்றான்னு தெரியுதா? அப்படின்னா ஐயோ இல்ல மாமா, நீ இன்டெலிஜென்ட் மச்சான்டா. டேய் மெண்டல் தள்ளி போ. நான் மென்டலா? சிஸ்டர் ஒரு சின்ன டவுட். என்னடா? நீ முதல்ல காலேஜுக்கு பியூட்டி தானா? எதுக்குடா அந்த டவுட் வந்துச்சு? ஒண்ணு இல்ல, நீ நிஜமாலுமே காலேஜ் பியூட்டியா இருந்தா என் மச்சானுக்கு எப்போ விழுந்திருப்பேல்ல. இவ பியூட்டியும் இல்ல ஒண்ணு இல்ல, நிஜமாலுமே இவளுக்கு பின்னால் இருக்க சாஜனா தான் பெரிய பியூட்டி. என்னடா உடம்பு எப்படி இருக்கு? தீக்ஷா உனக்கு எப்படி சொன்னா புரியும்? நான் உன்னை லவ் பண்றேன்னு தெரிஞ்சு எப்படி பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 3 monthsல ஃபைனல் எக்ஸாம் கூட முடிய போறேன். அதுக்கப்புறம் உன்னை எப்படி பார்க்கறது? ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூ. ஒத்துக்கோயேன், நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கும். யோசிச்சு முடிவு பண்ண. என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா நான் இப்போ 3 என்ன போறேன். அதுக்குள்ள இந்த ரோஸ் நீ எடுத்துக்கிட்ட, நீ என்னை ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம்.
இல்லைன்னா உனக்கு எப்போ தோணுதோ அப்பயே லவ் பண்ண. அர்ஜுன் தீக்ஷா, அர்ஜுன் அர்ஜுன் தீக்ஷா, அர்ஜுன் யார் அவனுங்க? ஐ லவ் யூ அர்ஜுன். ஒன்னது கொலை பண்ண வந்தானுங்க. இங்க என்னடி நடக்குது? உன்னாலே மாறியதோ கனா, உனக்காக மாறினேனோ நீலா. அடிமேலே அடியாய் வந்தது நீலா, உன்னருகே நீ உடனே விலகி நடக்கிறாயாடா. நீ வந்தாய் மாறியதே என் உலகம் மொத்தம் நீயாய். நீ இருந்தால் அது சாத்தியம், கால காலம் காதலும். நான் நீயாய் மாறினேனே உன்னை சந்தித்த வேளையில், நான் மொத்தமாய் மாறினேனே உன் அன்பு தூவலில். உன்னாலே என் மனமும் மாறியதே பிரியா. உன்னாலே என் மனமும் மாறியதே பிரியா. உன்னாலே மாறியதோ கனா, உனக்காக மாறினேனே நீலா. அடிமேலே அடியாய் வந்தது நீலா, உன்னருகே நீ உடனே விலகி நடக்கிறாயாடா. டேய் இந்தடா தின்னு தொலை. தேங்க்ஸ் மாமா. டேய் நிறுத்த. டேய் மாமா, ஏன்? இவனுங்கெல்லாம் எவ்வளவு நடிக்கணுமோ அவ்வளவு நடிக்கிறானுங்க. ஆனா இவனுங்க மட்டும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறானுங்க. எப்படிடா? டேய் உனக்கு தெரியாதுடா, இந்த பொண்ணுங்க எப்பவுமே ரொம்ப தெளிவா இருப்பாளுங்க. அவளுக்கு எதுக்குமே எமோஷனலா கனெக்ட் ஆக மாட்டாளுங்கடா. அவ்வளவு எதுக்கு? நம்ம தீக்ஷா இருக்கால, அவ என்ன ஃபர்ஸ்ட் ரேங்க்னு நினைக்கிறியா? முந்தானேத்து வரைக்கும் அவ செகண்ட் ரேங்க் தான். அவளோட உடம்ப பாத்தியா எப்படி இருக்குன்னு? அவன் எப்படிதான் அவளை சமாளிக்கிறானோ, அவளும் அவளோட ஷேப்பும் நம்மளால சமாளிக்க முடியாதுடா. தீக்ஷா, உனக்கு இருக்குடா போ. பொறுக்கி நாய். எத்தனை வாட்டிடா சொல்றது உனக்கு? என்னையே சொல்றியா? கேக்குறியா? சொல்லுடா அப்படி. ஒரு தடவை சொன்னா புரியாதுல்ல? சொல்றா, இன்னொரு தடவை என்ன அப்படி சொல்லுவியா? சொல்லுவியா? சொல்லு. சொல்ல மாட்டேல? சாவடிச்சிருவேன். நல்லா அடி. என்னடா கையை ஏன் அப்படி வச்சிருக்க?
ஓவர் ஆக்டிங் பண்ணா இதான்டா நடக்கும். இது நல்லா இருக்கு. போட்டோல இருக்கிறது தீக்ஷியாச்சே, நல்லா இருக்கு. யார் என்ன சொன்னாலுமே நம்ம அர்ஜுன் ரொம்ப லக்கி தான்டா. அது எப்படிரா? ஏன்னா அவனோட லவ்வ மதிச்சு தீக்ஷி அவனோட லவ்வ அக்செப்ட் பண்ணியிருக்காள்ல. டேய், அவ்வளோலாம் அவ இல்லடா. அப்படியா? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்லடா, அவ மேல லவ்வே வரலன்னா அவ பார்க்க கேவலமா இருப்பாடா. அப்படியா? ஆமா. ஏய் தீக்ஷா, All the best, Ra. ஆ, All the best. ஆ, ஆ, ஆ. ஐயோ, ஐயோ, ஐயோ. ஐயோ, இதெல்லாம் முடியல. அறிவே இல்ல உனக்கு. எத்தனை தடவை சொல்லிட்டு உனக்கு? என் பக்கம் வராதனா கேக்குறியா நீ? ஏய், என்ன பத்தியே பேசிட்டு இருக்க? உன்னாலே மாறியதோ கனா, உனக்காக மாறினேனோ நீலா. அடிமேலே அடியாய் வந்தது நீலா, உன்னருகே நீ உடனே விலகி நடக்கிறாயாடா. நீ வந்தாய் மாறியதே என் உலகம் மொத்தம் நீயாய். நீ இருந்தால் அது சாத்தியம், கால காலம் காதலும். நான் நீயாய் மாறினேனே, உன்னை சந்தித்த வேளையில் நான் மொத்தமாய் மாறினேனே. எதுக்குடா உள்ள உட்காராம வெளியில வந்து உட்கார்ந்திருக்க? உள்ள போடா. போடா. நீ முதல்ல உள்ள போடா. உன்னாலே என் மனமும் மாறியதே பிரியா. உன்னாலே என் மனமும் மாறியதே பிரியா. உன்னாலே மாறியதோ கனா, உனக்காக மாறினேனே நீலா. அடிமேலே அடியாய் வந்தது நீலா, உன்னருகே நீ உடனே விலகி நடக்கிறாயாடா. ஆ, ஆ, ஐயோ, என்ன கொல்ல போகிறாங்களே. ஆமா. சோழி முடிஞ்சதுடா. டேய், ஐயோ, உனக்கு அப்படி ஒண்ணு இருக்குல்ல? டேய் ஒண்ணாவல. ஓகே தானடா? டேய் வலிக்குதா? தருத்தரம் பிடிச்சவங்களா இருந்தது எல்லாத்தையுமே உடச்சிட்டீங்களாடா. உள்ள எப்படி உருப்படியா இருக்குன்ற? அது எப்படி இருந்தா என்ன? டேய், உள்ள போனதுமே ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கடா, உடைஞ்சிருக்கும் போல. வாடா. ஹலோ. அர்ஜுனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வாட்? ஐயோ, பைக் வேற ரிப்பேரா இருக்கே. ச்சே, இப்போ எப்படி?
ஹலோ அர்ஜுன், நான் சொல்றத முழுசா கேளு. உன்னோட லவர் இப்போ என்கிட்ட தான் இருக்கா. டேய் யாரா நீ என்னடா பேசிட்டு இருக்க? உன் லவ்வர் உனக்கு வேணும்னா நான் சொல்றத மட்டும் செய். இல்லைன்னா அவளை கண்டம் துண்டமா வெட்டி பெட்ரோல் ஊற்றி எரிஞ்சிடுவேன். இவன் சொல்றது உண்மையே பொய்யா? தீக்ஷா கால் பண்ணி பார்க்கலாம். மேடம், என்ன ரூம்ல நிறைய காக்ரோச்சஸ் இருக்கு மேம். பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. நைட் ஆனா செவரேறி குதிச்சு வரானுங்க. அவனுங்கள பார்த்தா உனக்கு பயமா இல்ல? சின்ன சின்ன காக்ரோச்சஸ் பார்த்தா மட்டும் உனக்கு பயமா இருக்கா? போய் சொல்லாத. இங்க இருந்து போடி முதல்ல. இவகிட்ட போய் சொன்ன பாரு, அறிவில்லாதவ. மேடம், என்ன அர்ஜுன் இப்படி ஓடி வர? தீக்ஷா இருக்காங்களா? இல்ல, நைட்டு கூட ஏதோ அவசரம்னு வெளியில போகணும்னு சொன்னா. வண்டி கூட எங்க தான் இருக்கு. ஏதாவது ப்ராப்ளமா? நத்திங் மேடம். வந்து எனக்கு ஒரு வாட்டி கால் பண்ண சொல்லுங்க. ஓகே. இப்போ நான் என்ன பண்றது? பேசாம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாமா? என்ன செஞ்ச அவளை? அவளை எதுக்கு கிட்னாப் பண்ண? இன்னும் எதுவும் பண்ணல. போலீஸ் மீடியான்னு எங்கேயாவது போகணும்னு நினைச்ச அவளை கண்டம் துண்டமா வெட்டி பெட்ரோல் ஊற்றி எரிஞ்சிடுவேன். எனக்கு தெரியும். என்ன செய்யணும்னு சொல்லு. வெயிட் பண்ணு. நான் திரும்ப கால் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணு. ஹலோ ஹலோ. நீ இப்போ உடனே கிளம்பி சிட்டி சென்டருக்கு வா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றத நான் அங்க வந்து தீக்ஷாவை எப்படியாவது காப்பாத்திருந்த கடவுளே. என்னப்பா ரொம்ப கஷ்டத்துல இருக்க போல? கஷ்டமோ சுகமோ எதுவுமே நிரந்தரம் இல்லப்பா. நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். அதை எப்படி தீர்க்கறதுன்னு தெரியல. வாழ்க்கையில நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குப்பா. தேடு, பிரச்சனைக்கு வழியே தேடுப்பா. எனக்கு வழி கிடைக்கலனா? வாழ்வும் ஒரு தடவை தான், சாவும் ஒரு தடவை தான். இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. காலம் உனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். காத்துரு. அந்த நேரத்தை நீ எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஹலோ. உனக்கு எதிரில் ஒரு பீடா கடை தெரியுதா? ஆமா தெரியுது. அந்த கடைக்கு போய் காலா பேக்னு கேளு, கொடுப்பா. காலா பேக். அதுல என்ன இருக்குன்னு பார்க்க ட்ரை பண்ணாத. அந்த பேக்கை எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்க பாருக்கு போ. என் காலை கட் பண்ணாத.
ஆமா தெரியுது. யாரோ குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. போ, அவன்கிட்ட போ. ஏய் போயிட்டு இன்னொரு பாட்டில் எத்தணும். டேய், அவனை ஓங்கி ஒரு அடி அடி. டேய், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் ஏன்டா அவனை அடிக்கணும்? என்னடா என்னையே எதிர்த்து பேசுற? தீக்ஸ் இப்ப என்கிட்ட தான் இருக்கா, மறந்து போயிட்டியா? என்னடா நின்று இருக்கிற? சொன்னது புரியல. போய் பாட்டில் எத்தணும். என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அட்றா அவனை. நீ இப்ப என்னடா அவனை அடிச்ச? நீ அடிச்ச சவுண்ட் என் காதுல விழுகவே இல்லையே. நல்லா அடி. அடிக்கிற அடியில அவன் பல்லு விழுகணும். இவன் பல்ல இல்லடா, உன் பல்லதான் உடைக்கணும். ஏ பிரகாஷே, என்னடா பண்ணி நிறுற? கோழி கறி வேணா, ஆட்டுக்கறி கொண்டு வாடா. இங்க ஒரு தலை நசுங்க போதுடா. ஏய் धनुषनि रोषिनि तिथि सुध रोषिनि दुर्मद रोषिनि सिन्धु सुते जय जय गे महिषासुर मर्दिनि रम्यक वर्दिनि शैलसुते எவடா நீ? என்னத்துக்கு அடி வந்தா? எனக்கு தெரியாது, என்ன விட்டுடா. நான் போன ப்ளீஸ். எதுக்கு அடிச்சா சொல்லிட்டு போயிடு. பொருள் இருக்கு, வெளியே எடு. எடுடா. என்னத்துல எடுக்க சொல்றேன்? உன்னால நான் எங்க நிக்கிறேன் தெரியுமா? ஐ ஜக
जगदम्ब मदम्ब कदम्ब वनप्रियवासिनि काशरते शिखरि शिरोमणि யாருடா பேசினிருக்க? யாரு? யாருடா பேச சொல்றா? जय गे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते रम्यकपर्दिनि शैलसुते रम्यकपर्दिनि शैलसुते रम्यकपर्दिनि शैलसुते ஏய் ஐயோ ஏய் ஓ டேய் நீ என்ன பண்றது தெரிஞ்சதா பண்ணிட்டு இருக்கியா? யாரா நீ? அர்ஜுன் அர்ஜுன் ப்ளீஸ் சேவ் மீ அர்ஜுன் அர்ஜுன் தீக்ஷா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ எங்க இருக்க? நான் சொல்றத நீ மட்டும் செய்யலைன்னா நீ வேணா நான் கொன்னு தெரியுடா, எனக்கு தெரியும். அவளை கண்ட நம்ம வெட்டிடுவேன். ஆனா உன்னால என் வாழ்க்கை டேய் உன்னால ஒரு கொலை பண்ணிட்டா. இன்னும் என்ன பண்ணணும் சொல்லு? இன்னும் என்ன பண்ணணும்? இன்னும் ரெண்டு கொலை தான் பண்ணணும். இன்னும் 2 கொலையா? என்னால முடியாத. ஒருத்தரை காப்பாத்தி இன்னொருத்தர் கொல்லணுமா? உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ, நான் பண்ண மாட்டேன். பாத்தியாடா உன்னோட பெர்ஃபார்மன்ஸ? இதை உன் அப்பா அம்மா பார்க்க கூடாதுன்னு நினைச்சினா நான் சொல்றத மட்டும் செய். உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. சொல்லு, வேற யாரு? That's like a good boy. நான் திரும்ப கால் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணு. சொல்லு, நெக்ஸ்ட் யாரை நான் கொலை பண்ணணும்? இதென்ன கயிறு? இது எங்க அம்மா கட்டி விட்டாங்க. எனக்கு ஏதோ பேய் பிசாசால ஆபத்தெல்லாம் இருக்கான். இது கட்டி இருந்தா பேய் பிசாசெல்லாம் என் கிட்ட கூட வராதான். ஆனா பேய் நீ வந்துட்டல. மூஞ்சிலே குத்துனா அவ்வளவுதான் உனக்கு. போலாமா? என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. தீக்ஷை யாரு கிட்னாப் பண்ணிருப்பாங்க? அவளை கிட்னாப் பண்ணவன் எதுக்காக என்ன வச்சு எல்லாரையும் கொலை பண்றான்? நான் கொல்ல போறவங்களுக்கும் கிட்னாப் பண்றவனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? எவ்வளவு யோசிச்சாலும் இந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்க மாட்டேங்குதே. எல்லா பிரச்சனைக்கும் நீ இங்கிருந்து தான் வழி தேடிக்கிட்டு இருக்கியா? அகம் பிரம்மாஸ்மி போ.
சூப்பாடு பங்களா போ. உன்னோட பிரச்சனைக்கு வழி அங்கதான் இருக்கு. போ, வெற்றியோட வா. शंभो शंकरा शंभो शंकरा शंभो शंकरा. உன்னோட எதிரில் ஒரு ஆட்டோ போகுதா? ஆமா. அதை ஃபாலோ பண்ணு. சரி. அந்த ஆண்டியை ஃபாலோ பண்ணு. அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. என்னது தெரியலையா? ஏன்டா மிஸ் பண்ணிட்ட? ஃபூல் தேடுற அவளை. ஆண்டியை பார்த்துட்டியா? எது கத்துற? நீ கொலை பண்ண வேண்டியதே அந்த ஆண்டியை தான். அவங்கள கொல்லணுமா? டேய், ஒரு பொம்பளை எப்படிடா கொலை பண்றது? நீ அவ்வளோ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீ கொலை பண்ண வேண்டியது அவளைதானே தவிர அவ ஒன்றும் ஆண்டி கிடையாது. என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? இல்ல, நான் உங்களை ஃபாலோ பண்ணல. சும்மா சொல்லு. இவ்வளவு தூரம் வந்துட்டு பேசாம போற? டேய், என்னை யாரும் கொல்ல முடியாதுடா. கொல்ல முடியாது. ஐயோ, கொன்னுட்டானே. டேய் வாடா, போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வா வா வா, ஓடிடலாம். இங்க பாரு, எதுக்காக என்ன கொலை பண்ண வைக்கிற? இதுக்கு மேலே என்னால முடியாது. உனக்கு வேற ஏதாவது வழி இருக்குதுன்னு நினைக்கிறியா என்ன? அப்படின்னா சரி, நீ கொஞ்ச நாள் தலைமறைவா சிட்டியில இருந்து வெளியில இரு. நீ சூப்பாடு பங்களா சர்பஞ்ச் வீட்டுக்கு போ. பாலுவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லு. கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இரு. அப்புறம் என்ன பண்ணணுன்றத நான் சொல்றேன். ஹலோ ஹலோ,
யார் பண்ணி? அர்ஜுன், பாலுவோட ஃப்ரெண்டு. நீ பாலு ஃப்ரெண்டா? நான் இது வரைக்கும் உன்னை பார்த்ததே இல்லையே. என்னது, நீங்க பாலோட ஃப்ரெண்டா? உங்க பேர் என்ன? நீங்க எதுவும் வேலை தேடி வந்தீங்களா? எவ்வளவு நாள் இங்க தங்குவீங்க? அது எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க இங்கேயே இருங்க. அப்பா, இவரு பாலோட ஃப்ரெண்டாம்பா. நம்ம கூடயே இருக்கட்டும்பா, ப்ளீஸ்பா. சரி, மேல அனுப்பி வை. வீட்டுக்கு மேல வாங்க. டே சீனு, ஐயா. அவ மேல ஒரு கண்ணை வை. பொண்ணு பத்திரம். சரிங்கய்யா. டேய் ஜாக்கிரதை, பார்த்து விளையாடுங்க. அதோ அவங்க 2 பேரும் என்னோட சித்தப்பா. வணக்கங்க. இவங்க என்னோட சித்தி. ஆயிங்க. இவங்க 2 பேரும் இவங்களோட பசங்க. இவங்க என்னோட பெரியம்மா. ஹலோ ஆண்டி. என்னப்பா கையில அடிபட்டிருக்கு? ஏதோ கிழிச்சிருச்சு ஆண்டி. இவ்ளோ அஜாக்கிரதையா இருந்தா எப்படி? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம்லப்பா. அது தானா கிழிஞ்ச மாதிரி இல்லை, யாரோ கிழிச்சு விட்ட மாதிரி இருக்கு. ஐயோ, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற. நீங்க வாங்க அர்ஜுன், நான் உங்களோட ரூமை காட்டுறேன். தள்ளுடா. ஆமா, இவன் பார்க்க திருட மாதிரி தான் இருக்கான். தினமும் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். பாத்து பாத்து வாங்க. பாத்து வாங்க, இடிச்சிட போது. இதான் இதான் உங்களோட ரூம். நீங்க இங்கேயே இருக்கலாம். உட்காருங்க. ஐயோ, என்ன இவ்ளோ பெரிய அடிபட்டிருக்கு? பார்த்து இருக்க வேண்டாமா? சரி, ஒரு நிமிஷம். வந்ததுல இருந்து நான் தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. சரி, இவ்ளோ பெரிய காயம் எப்படி வந்துச்சு? ஒண்ணாகாது. வேற எங்கேயாவது அடிபட்டிருக்கா? எப்படி இப்படி அடிபட்டுச்சு? அவ்வளவுதானா? சரி, நான் தண்ணி கொண்டு வரேன், நீங்க எங்கே இருங்க. நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800-112356 அல்லது 0112290107 ஒன்றில் மிஸ் கால் கொடுக்கவும். அண்ணா, நான் இங்க தான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு நீங்க யார்கிட்டயாவது சொன்னீங்க, அவ்வளவுதான், உங்களை கொன்றுவேன்.
என்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. எஸ். டேய் என்னடா ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க நீ? பாதி பாடி உள்ள பாதி பாடி வெளியே, நீ என்னடா இது? அவுட் நீ மாட்டிக்கிட்ட. டே நீ என்ன வேணும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எதுவும் இல்லையே. நீ என்னதான் பண்றன்னு உனக்கு புரியுதாடா லூசு பையனே? சிகரெட் அடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப கெட்டது. என்ன? இன்னுமா உனக்கு புரியல முட்டாளு? சிகரெட் அடிச்சா நம்ம உடம்புல இருந்து கேஸ் வரும். கேஸ் வெளியே வருமா? நம்ம உடம்புல இருந்து வருமே. நீ என்ன இவங்க எல்லாருக்கும் லீடரா? முதல்ல ஒண்ணு உதைக்கணும். ஐயோ ஓடி போயிடலாம், சீக்கிரம் வாங்கடா. வா 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 வாடா போலாம். வா 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 வா. டேய் அவன் நம்மள ரொம்ப ஓட விட்டான்டா. அவனை நாடு பண்ணோம்டா. ஆமா ஏதாச்சும் பண்ணணும். டேய் ஒரு நிமிஷம் இங்க பாருங்கடா. என்னடா அது? மோஷன் டேப்லெட்ஸ். ஐயோ மோஷன் டேப்லெட்ஸா? சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சோடனே மோர் கலந்து குடிப்பாங்கல்ல, அர்ஜுன் குடிக்கிற மோர்ல இதை கலந்து விட்டுறலாம். ஐடியா எப்படி? ஐடியா நல்லா இருக்குடா. எஸ், அவனை பாத்ரூம்லயே உட்கார வச்சிடலாம். ஓகே தானே? அம்மா நீ ஏம்மா இவ்வளோ கஷ்டப்படுற? நீங்கள் போங்கம்மா, நாங்கள் எல்லாமே பார்த்துக்குறோம். உங்களுக்கு எதுக்குடா சிரமம்? நானே பார்த்துக்கிறேன். பரவாயில்லம்மா, நாங்களே எல்லாம் பார்த்துக்கிறோம். வேணாண்டா, நான் சொல்றத கேளுங்க. நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்றேன்ல. அடியே சுபலட்சுமி, உனக்கு ஏதாவது புரியுதா? அங்க ஒரு ஆள் வெயிட்டிங். அந்தாக்ஷரி விளையாடுறாங்களா? அப்படியா? அந்தாக்ஷரி விளையாடுறாங்களா? அப்படின்னா நீங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க, நான் போய் விளையாடுறேன். அக்கா, அந்தாக்ஷரி விளையாடுறாங்களா? நாம விளையாடலாமா? போலாம். நிறைய 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 என்னடா அது? மோர். நல்லா இருக்கே. யாருடா கலந்தது? உன்னதான்டா கேக்குறேன், யார் கலந்தா? மாட்டிட்டான் இவன், நல்லா மாட்டிட்டான். புட்ட பொம்மா புட்டு பொம்மா என்ன சுத்த வச்சு போல. இப்ப எதுக்கு நீ கத்துற? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஏய் வேண்டாம் சொன்னா கேள. கூல் கூல் கூல். என்னடா ஆச்சு உனக்கு? வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அது குத்தால சுகவாசம். அப்பப்பா. இங்க பாரு தம்பி, நாங்க அந்தாக்ஷரி விளையாண்டுட்டு இருக்கோம். நீயும் விளையாட வரியா? நானா அந்தாக்ஷரிக்கா? அது இப்பவே வா. நான் வரலங்க, நீங்களே விளையாடுங்க. அது என்னப்பா அப்படி சொல்லிட்ட? அதெல்லாம் முடியாது, நீ பாடிதான் ஆகணும். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா இங்க என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. நான் போயிட்டு வந்துடுறேங்க. அதெல்லாம் போக கூடாது. நீ இங்க இருந்து போகணும்னா நீ பாட்டு பாடிதான் ஆகணும். ஏதாவது ஒண்ணு பாடு. பாடு தம்பி. காவாலே அர்ஜென்ட் தெரியாம பாட சொல்றாளே. அர்ஜென்ட் அர்ஜென்ட் அர்ஜென்டா வருதே.
பாத்ரூம்க்கு போக விட மாட்டாளே. போதும்பா போதும், எனக்கு எதுவும் வேண்டாம், நீ போ. இப்படி எவ்வளவு நேரம் தான் ரூம்லயே உட்காந்துருப்பீங்க? வாங்க, நான் ஊரை சுத்தி காட்டுறேன். வாங்க வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. அங்க பாருங்க ஜோசியர், சீக்கிரம் வாங்க. வணக்கம் சாமி, எனக்கு ஜோசியம் பார்த்து சொல்றீங்களா? உன் கஷ்டங்கள் உன்னை விட்டு போற நேரம் வந்துருச்சு. இனி எல்லாமே உனக்கு நல்லதுதான் நடக்கும். அர்ஜுனுக்கும் ஜோசியம் பாக்குறீங்களா? வா அர்ஜுன். எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. தம்பி, நீ ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்க. உன் மனசு ஃபுல்லா நிறைய குழப்பங்கள் இருக்கு. அது எல்லாத்துக்கும் ஒரு வழி கிடைக்க போகுது. அம்மனுக்கு ஒரு அர்ச்சனை போட்டு நீ முன்னோக்கி போ, உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். சும்மா சொல்லணும்னு சொல்லாதீங்க, நீ வா. தம்பி, உன்கிட்ட அந்த மலைசாமி என்ன சொன்னாரோ அதை நான் சொல்லவா? ஒரே ஒருத்தரை தேடிக்கிட்டு 2 பேரை மேல அனுப்பு. தப்பிக்க முடியாம தப்பிச்சு இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்க. இப்போ 3வது உயிருக்காக நீ ஒரு வலைய போட்டிருக்க. நீ போட்ட வலையில அவன் சிக்குவானோ இல்ல நீ சிக்குவியோ? அவன் சிக்குவானா இல்ல நீ சிக்குவியா? அவன் சிக்குவானா இல்ல நீ சிக்குவியா?
அவன் சிக்குவானா இல்ல நீ சிக்குவியா? அவன் சிக்குவானா இல்ல நீ சிக்குவியா? ஐயோ பார்த்து வா அர்ஜுன். அங்க பாத்தியா சின்ன ஆட்டுக்குட்டி? நான் டெய்லி சாப்பிடுவேன். டெய்லி சாப்பிடுவியா? ஏய் அங்க பாரு. ஐயோ பாட்டி பாட்டி பாத்து இங்க வாங்க. பாத்து வாங்க உட்காருங்க. வைஷ்லி உடம்புல ரொம்ப கொதிக்குது. பக்கத்துல ஹாஸ்பிட்டல் எதுவும் இல்லையா? இல்ல அர்ஜுன். சரி என் பேக்ல டேப்லெட்ஸ் இருக்கு, அதை கொண்டு வந்து இந்த அம்மா கிட்ட கொடு. நீங்க டாக்டரா அர்ஜுன்? இல்ல, ஆனா டாக்டர் ஆக போறேன். அர்ஜுன் நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லவா? சொல்லு. இந்த ஊர் ஃபுல்லா பேஷண்ட்ஸ் இருக்காங்க. இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்குலாம் நீ வைத்தியம் பார்க்கணும்னு நினைச்சா நீ பெர்மனண்டா இங்க இருக்க வேண்டியதா இருக்கும். ஒரு பொண்ண பலவந்தமா பலி கொடுத்து நாளையோட 1 வருஷம் ஆக போகுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் போலீஸ்க்கு ஒரு க்ளூ கூட கிடைக்கல. இந்த விஷயத்தை பத்தி போலீஸ் ஏதாவது மறைக்கிறாங்களா இல்ல கொலைகாரங்க ரொம்ப தெளிவா இருக்காங்களா? இப்படி கருணையே இல்லாம இருக்காங்களே அர்ஜுன். நல்லது கெட்டது தெரியாத பொண்ணு இப்படி கொன்னுட்டாங்களே. அர்ஜுன் உன்னை கேட்கட்டுமா? இப்படி கொலை பண்றவங்களை என்ன பண்ணணும் அர்ஜுன்? நீயா இருந்தா என்ன பண்ணுவ அர்ஜுன்? கொண்டு போட்டுருவேன். எஸ், நீ சொன்னதுதான் கரெக்ட். இந்த மாதிரி பண்றவங்களை கொன்னே ஆகணும். அர்ஜுன், இன்னைக்கு எங்க பெரிய பொண்ணோட திவசம். நீ கூட வந்து உட்காரு. இந்த வீடு வைஷாலி, இது ரெண்டு என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு சீக்கிரமா கிளம்பணும். ஹலோ. நீ கொல்ல போற 3வது உயிர் இந்த ஊர் எல்லையில இருக்க பாழடைந்த மங்களால உன் கையால சாகுறதுக்காக வெயிட் பண்றான். நீ கொன்னதுக்கு அடுத்த நிமிஷமே நான் தீக்ஷாவை விட்டுருவேன். எங்க கிளம்புறீங்க? கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. கிளம்புறேன். போயே ஆகணுமா?
ஃப்ளோருக்கு போ. உனக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் தெரியறாரா? எஸ். அப்புறம் என்ன யோசிக்கிற? ஷூட் பண்ணு. திக்ஷா, திக்ஷா. இங்க என்னடி நடக்குது? ஒன்னியாண்டி கொலை வந்தாங்க. அவனுங்க எவ்வளவு சித்திரவதை பண்ணாங்க தெரியுமா அர்ஜுன்? அவனுங்கள சாவடிச்சிரு. யாரு? கங்க்ராட்ஸ் திரிபுரா. தேங்க்யூ. இந்த வருஷமும் நீ தான் காலேஜ் ஃபர்ஸ்ட். இந்த வருஷமும் இவ தான் செகண்ட். ஆமா தீக்ஷா, இந்த வருஷம் நீ ஃபர்ஸ்ட் வருவேன்னு சொன்ன. ஏய், எனக்கு ரொம்ப பசிக்குதுடி, வாங்கடி சாப்பிட போலாம்.
ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன். இந்த தடவை எப்படியாவது ஃபர்ஸ்ட் வருவேன்னு நினைச்சேன். பேட் லாக். ஆனா நீயே எப்படி எப்ப பாரு ஃபர்ஸ்ட் வர? நீ கஷ்டப்பட்டு படிக்கிற தீக்ஷா, நான் விருப்பப்பட்டு படிக்கிறேன். ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் வரணும்ல விருப்பமே இல்ல. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிச்சு எழுதுறதுதான் என்னோட லட்சியம். அதான் என்னோட விருப்பம். மெடிக்கல் படிக்கிறது தான் எனக்கு உயிர். மேபி அதனாலதான் ஃபர்ஸ்ட் வரேனோ என்னமோ. திரிபுரா, நீயும் கிளம்புறியா? என் டாடி வரதுக்கு 2 days ஆகும். 2 days நான் தனியா தான் இருக்கணும். திரிபுரா, நீயாவது என் கூட துணையா இருக்கலாம்ல? இல்லடி, நான் வீட்டுக்கு போயே ஆகணும். எல்லாரும் எனக்காக வீட்டுல காத்திருப்பாங்க. இல்லனா ஒண்ணு பண்ண, நீயும் என் கூட வந்துற. வாவ், அப்படின்னா ஓகே. ஒன்னு பண்ணலாம். பஸ்ல போறதெல்லாம் போர். நம்மளே கார் எடுத்து ஓட்டிட்டு போயிடலாம். ஐயோ, கார் எதுக்கு? நம்ம பஸ்லயே போலாம். நோ வே. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வில்லேஜ்க்கு போறேன். ஜர்னியை ஃபுல்லா என்ஜாய் பண்ணணும். அது உன் விருப்பம். கிளம்பு. என்னப்பா எல்லாரும் வந்திருக்கீங்க? ஐயா, பெரியம்மா வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க ஐயா. அதுதான் பெரியம்மாவை பார்த்துட்டு போலான்னு வந்தாங்க ஐயா. ஆனா பொண்ணு இன்னும் வரல. நாளைக்கு காலையில அவ வந்துருவா. பாப்பாக்கு இன்னும் எத்தனை நாளுங்க ஐயா படிப்பு இருக்கு? இன்னும் எவ்வளவு நாள் இல்லையா, 1 வருஷம். இன்னும் ஒரே 1 வருஷம் வெயிட் பண்ணா நம்ம எல்லாருடைய கஷ்டமும் தீர்ந்து போயிடும். இது நம்மளோட கஷ்டம் மட்டும் இல்லைங்க ஐயா. சுத்து வட்டாரம் 7-8 கிராமத்தோட கனவுங்க ஐயா. எவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க பண்றீங்க ஐயா. அது உங்க ஒரு குடும்பம் மட்டும் பண்ணுச்சுன்னா அதுக்கு ஈடா நாங்க எதுவுமே செய்ய முடியாதுங்க ஐயா. அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. அப்போ நாங்க வரோம் ஐயா. அக்கா, உன்னோட ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமாயிட்டே போறாங்க. அது ஃபாலோயிங் கிடையாதுடி, நம்பிக்கை. சரி சரி அக்கா, லவ் யூ, பை. சரி பாய். என்னடி, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நான் வர விஷயத்த உங்க வீட்ல சொல்லிட்டியா என்ன? ஐயோ, அதெல்லாம் சொல்லல. நீ போன கார் என்னாச்சு? இத பத்தியா? ஸ்போர்ட்ஸ் கார் என்னோட ஃபேவரட் கார். வா போலாம். கார் மேல இவ்ளோ பைத்தியமா இருக்க. சரி வா போலாம். அப்படி கிளம்புன என் அக்கா அடுத்த நாள் வீட்டுக்கே வரல. என் அக்காவோட பொணம் தான் வந்தது. அதுக்கு என்னால என்ன பண்ண முடியும்? திரிபுரா செத்துட்டான்னு எனக்கு கூட தான் கஷ்டமா இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண? என்ன பண்ணியா? என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாது? இல்ல இல்ல, ஆனா நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும். ஐயோ, கார் எதுக்கு? பஸ்லயே போலாம்ல. நோ வே. ஏன்னா இது உனக்கும் எனக்கும் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஜர்னியா இருக்கணும். உன் விருப்பம். கிளம்பு. அக்கா, உனக்கு ஃபேன் ஃபாலோயிங் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. அது ஃபாலோயிங் கிடையாதுடி, நம்பிக்கை. சரி, நீ கிளம்புறியா இல்லையா? இல்லடி, இனிதான் கிளம்பணும். என் கூட தீக்ஷா கூட வரா. ஓ அப்படியா? கிளம்பி சீக்கிரமா வாங்க. எதுக்கு கத்துற? அவ வர விஷயத்தை யாருக்கிட்டயும் சொல்லிடாத. சர்ப்ரைஸ் கொடுக்க போறாளாம். நான் சொன்னது நீ காமிச்சிக்காத, ஓகேவா? உங்களோடதெல்லாம் ஒரு மூஞ்சி, இதுல சர்ப்ரைஸ் வேற. சரி சரி, தீக்ஷா வந்துட்டா. பாய். சரி சரி அக்கா, லவ் யூ, பாய். சரி. மேடம் ப்ளீஸ் மேடம், ஒரு நிமிஷம் மேடம். என்னோட தம்பி ரோட் கிராஸ் பண்ணும்போது யாரோ இடிச்சிட்டு போயிட்டாங்க மேடம். ப்ளீஸ் மேடம், வாங்க மேடம். ப்ளீஸ் மேடம், வாங்க. சரி இருங்க, வரேன். வாங்க மேடம். இங்க பாருங்க மேடம். ஐயோ, பிளட் நிறைய போயிருக்கும் போல. டேய், இவ்வளவு தூரமா எங்கேயாவது எடுத்துட்டு போய் எரிச்சிடுங்க. ஜாக்கிரதை, யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது.
ப்ளீஸ் உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், என்னை விட்டுருங்க. என்னோட ஊர்ல எனக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. ஆமா, நான் தான் கொலை பண்ணேன். நான் தான் அவளை கொலை பண்ணேன். நான் ஹார்வர்ட்ல MS பண்ணணும்னு நினைச்சேன். அப்ப நான் தானே காலேஜ்ல ஃபர்ஸ்ட் வரணும். ஆனா திரிபுரா தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் வந்தா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் திரிபுராவை என்னால பீட் பண்ணவே முடியல. எஸ், என்னோட லட்சியத்துக்காக நான் தான் திரிபுராவை கொலை செஞ்சேன். லட்சியம்னா என்னன்னு தெரியுமாடி உனக்கு? லட்சியம்னா எப்படி இருக்கணும்னு தெரியுமா உனக்கு? உன்னோட கேவலமான எண்ணத்துல யார கொன்னேன்னு தெரியுமா? நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க தெரியுமா? ஐயோ, என் தங்கச்சி தான் அழுதுட்டு இருக்கா. அப்பா, இது எதுக்காக அப்பா பிடிக்கிறீங்க? இது அவ்வளோவா உடம்புக்கு நல்லது இல்லப்பா. இது வருத்தம் தான். உன் அம்மா இல்லாத வருத்தம். அம்மா இல்லைன்னா என்னப்பா? ஓ அம்மாவா நான் இருக்கேன்ல. கண்மணியின் கண்களிலே கண்ணீரை கண்டதில்லை, என்ன செய்வேன்? துள்ளி ஓடும் பாதங்களில் சின்ன காயம் கூட விடமாட்டேனே. எந்த கண்ணும் படாமல் சிறகுக்குள் அடைத்து அள்ளி அவனை வளர்த்தேனடா. சின்னவளின் பேச்சில் மலர்கள் பூக்கும் தோட்டம் பூக்க கண்டே. நான் என்ன செய்வேன்? ராராரி ராராரி ராராரிரோ, ராராரி ராராரி ராராரிரோ, ராராரி ராராரி ராராரிரோ, ராராரி ராராரி ராராரிரோ. கண்மணியின் கண்களிலே கண்ணீரை கண்டதில்லை, என்ன செய்வேன்? துள்ளி ஓடும் பாதங்களில் சின்ன காயம் கூட விடமாட்டேனே. என்ன ஆச்சு சுப்பையா? சொல்றதுக்கு என்ன இருக்கு ஐயா? எத்தனையோ வருஷமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சரியான சமயத்தில் டாக்டர் கிடைக்காம பட்டணத்துக்கு போறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் செத்து போயிடுறாங்க ஐயா.
வர எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண வழி தேவைதான். கொஞ்சமாவது நல்ல ஹாஸ்பிட்டல் நம்ம கிட்ட இருக்கணும். ஆனா என்னம்மா இப்படி ஒளிஞ்சிருந்து கேக்குறது தப்பு தானே? நீங்க தானப்பா எனக்கு சொல்லி கொடுத்தீங்க 4 பேருக்கு நல்லது செய்யறதுக்காக எது செஞ்சாலும் தப்பில்லைன்னு சொன்னீங்க. என்னதுமா? என்ன நல்ல வேலை? நம்ம பிரச்சனை தீர்க்கறதுக்கோ இல்ல நம்ம ஊர்ல இருக்கிற பிரச்சனை தீர்க்கறதுக்கோ நமக்காக யாரும் வரமாட்டாங்கப்பா. நம்ம ஊர்ல இருக்கிற பிரச்சனைய நம்ம தானே தீர்த்து வைக்கணும். அது எப்படிமா? நான் ஊருக்காக டாக்டராக போறேப்பா. பால் சோறும் மூட்டனும் பசக்கையால் இந்த தாய்க்கு சீதை போல் சிரிக்கும் பெண் தெய்வமே நொடியிலே சிவந்திடும் சின்ன பூவே அவளோடு வார்த்தையை கேட்க கண்ணே மண்ணில் கிடக்கேன். கண்மணி நீ பூவாய் வருவாய் கொஞ்சி பேசி பாடும் கோதாவரியே. கண்ணம்மா சிரிக்காவிட்டால் சிலையாகும் கடலே தானே. ஒரு 100 வேஷம் கட்டி ஆடிடுவேன் நானே. ராராரி ராராரி ராராரிரோ ராராரி ராராரி ராராரிரோ ராராரி ராராரி ராராரிரோ ராராரி ராராரி ராராரிரோ. கண்மணியின் கண்களிலே கண்ணீரை கண்டதில்லை என்ன செய்வேன். துள்ளி ஓடும் பாதங்களில் சின்ன காயம் கூட விடமாட்டேனே. சர்ப்ரைஸா பிளான் பண்ணப்பா. உங்களுக்கு தான் சொல்லல. ஒரு நிமிஷம் இருங்கப்பா. நீ இருமா, நான் போய் பார்க்கறேன். 2 பேரும் எப்பவும் பேசிட்டு இருப்பீங்க போல. ஹலோ, திருப்புராவோட அப்பாவா பேசுறது? ஆமாங்க, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்ன? பரவாயில்ல, சொல்லுங்க. உங்க பொண்ணு திருப்புராவை யாரோ பெட்ரோல் ஊத்தி. நீங்க என்ன சொல்ல வரீங்க? சாரிங்க, உங்க பொண்ணை எரிச்சு கொலை பண்ணிட்டாங்க. என்ன சொல்றீங்க?
வாமா. ஐயோ அப்பா திரிபுரா. அம்மா, என்னாச்சுப்பா? உங்க அக்கா வந்தாம்மா. திரிபுரா. உண்மையதான் சொன்னேன். தாய்க்கு சீதை போல் சிரிக்கும் பெண் தெய்வமே மடியிலே சிவந்திடும் சின்ன பூவே அவளோடு வார்த்தையை கேட்க கண்ணே மண்ணில் கிடக்கேன். கண்மணி பூவாய் வருவாய் கொஞ்சி பேசி பாடும் கோதாவரியே. கண்ணம்மா சிரிக்காவிட்டால் சிலையாகும் கடலே தானே. ஒரு வேஷம் கட்டி ஆடிடுவேன் நானே. ராராரி 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 ரோ ராராரி 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 ரோ ராராரி 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 ரோ ராராரி 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 ரோ. கண்மணியின் கண்களிலே கண்ணீரை கண்டதில்லை என்ன செய்வேன். துள்ளி ஓடும் பாதங்களில் சின்ன காயம் கூட விடமாட்டேனே. அப்பா என் அக்காவை இப்படி பலவந்தமா கொலை பண்ணவங்கள கொன்னே ஆகணும் அப்பா. பயமா இருக்கப்பா நான் சொல்றத கேட்க. இல்லம்மா, எப்படி கொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. என் அக்கா MBBS முடிச்சதுக்கு அப்புறம் எங்க ஊரை சுத்தி உள்ள 7 கிராமத்துக்கும் உபயோகப்படுற மாதிரி என்னோட அப்பா ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாரு. என் அக்கா செத்து போனதுக்கு அப்புறம் அது அப்படியே நின்னு போச்சு. இப்போ நீ நின்னுட்டு இருக்கியே இந்த பாலடைஞ்ச கட்டடம் தான் அந்த ஹாஸ்பிட்டல். இவளோட கேவலமான எண்ணத்தினால ஒரு உயிரை மட்டும் கொல்லல, 7 கிராமத்தோட மக்களோட ஆசையும் என் அப்பாவோட ஆசையும் எல்லாமே அழிஞ்சு போச்சு இவளால. அதுக்குதான் தீக்ஷாவை எப்படியாவது கொல்லணும்னு நினைச்சோம். பிளான் பண்ணி கொலை பண்ணலாம்னு நினைக்கும் போதுதான் நீ வந்து குறுக்க நின்ன. அப்ப புரிஞ்சது எங்களுக்கு எங்க கிட்ட இருக்கிற பலம் எங்களுக்கு பத்தாது. ரொம்ப பயமா இருக்குப்பா. அக்காவை கொன்னவங்களை கொல்ல முடியுமான்னு தெரியல. ரொம்ப பயமா இருக்குப்பா. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. நமக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவங்கள மட்டும் விடக்கூடாது. ஒருவேளை நம்ம தீக்ஷாவை கொன்னுட்டாலும் மத்த 2 பேரை கொல்றதுக்கு பலம் இருக்கான்னு நமக்கு தெரியல. அவ்வளவு பலம் இல்லதான்.
இதை நான் பண்ணணும். எப்படி? யாரோட உதவியாவது நமக்கு தேவைப்பா. இந்த விஷயத்துல நமக்கு யாருமா உதவ போறாங்க? அர்ஜுன்! அர்ஜுன் அப்பா, அர்ஜுன் எப்படி நமக்கு உதவி பண்ணுவாரு? நாம தான் செய்ய வைக்கணும். எப்படி? பிளாக்மெயில் பண்ணலாம். எனக்கு புரியலங்கய்யா. என்னென்ன பிளாக்மெயில் பண்ணும்பா? கிட்னாப் பண்ணணும். யார? தீக்ஷாவை. எஸ், தீக்ஷாவை கிட்னாப் பண்ணலாம். அர்ஜுன் கையால மத்த 2 பேரையும் கொல்லலாம். தீக்ஷா எப்படியும் நம்ம கூட தான் இருக்கிறதுனால அவளை நாம கடைசியா கொன்றுலாம்ப்பா. நம்ம திரிபுராவை கொன்னவங்களை நாம கொன்னே ஆகணும். அத சொல்றது நாமளா இருக்கணும், செய்யறது அர்ஜுனா இருக்கணும். அப்பதான் நாங்க உன்னை யூஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம். யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நீ கொலை பண்ணிட்டு நீ வேதனைப்பட்டதை பார்த்து உன்னை இதுல சேர்க்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஆனா அப்பவே நாம ஒரு கொலைய பண்ணியாச்சு. 2வது கொலை பண்ணப்போ உன்னை 2 பேர் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நீ அங்க இருந்தா டேஞ்சர்னு தோணுச்சு. அதனாலதான் நீ பாலோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி எங்க வீட்டுக்குள்ள நாங்க உன்னை சேர்த்தோம். இங்க இருக்கிற சிச்சுவேஷனையும் இங்க இருக்கிற மனவேதனையும் நாங்க உனக்கு புரிய வச்சோம். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்கு ஒரு கொலை ஈடாகுமா? நீ பேச்ச மாத்திர அர்ஜுன். இந்த மாதிரி பண்றவங்களை என்ன பண்ணணுங்கிற அபிப்பிராயத்தை நீ மாத்திக்கிட்டியா? நீயா இருந்தா என்ன பண்ணிருப்ப அர்ஜுன்? கொன்னு போட்டிருப்பேன். எஸ், நீ சொன்னதுதான் கரெக்ட். இப்படி பண்றவங்களெல்லாம் கொன்னே தீரணும். அது ஓகே. பாலுன்றவர் யாரு? 1 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள்ல தீக்ஷா யார பிளான் பண்ணி கொன்னாலும் நீ யார கொலை பண்ணாங்கிற நியூஸ காலையில டிவில பாத்தியோ, யார் எங்க வீட்டுல இல்லங்கிற கவலை எங்களுக்கு இருந்ததோ அவதான் பாலு. பால திரிபுர சுந்தரி, என்னோட அக்கா. அர்ஜுன், என்னாச்சு அர்ஜுன்? வைஷாலி, இந்த 2 கொலையும் நான் பண்ணல. நீ என்ன பேசிட்டு இருக்க அர்ஜுன்? நீ தானே இந்த 2 கொலையும் பண்ண? இல்ல. அப்போ அவசரத்துல நான் தான் கொலை பண்ண நினைச்சேன். ஆனா 2வது கொலை நடந்தப்போ அப்போ இந்த 2 கொலையும் பண்ணது பாலு. பாலுவா? ஆமா. பாலுவா? நீ சொல்ற மாதிரி கதையெல்லாம் நம்புறதுக்கு இங்க யாரும் இல்ல. என்னை இவ்ளோ டார்ச்சர் பண்ண உன்னை எப்படி சும்மா விடுவேன்? ஆனா உனக்கு முன்னாடி அர்ஜுன், 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 அர்ஜுன். அர்ஜுன், கையை விடு.
விட்டு வேண்டாம், என்னை எதுவும் பண்ணாத. அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுன் ப்ளீஸ், அர்ஜுன் விட்டு, அர்ஜுன் ப்ளீஸ், என்ன விட்டு, இப்படி பண்ணாத அர்ஜுன், என்னை கொலை பண்ணாத அர்ஜுன், அர்ஜுன் வேண்டாம், அர்ஜுன் விட்டு, அர்ஜுன் விட்டு, அர்ஜுன் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அர்ஜுன், அர்ஜுன் விட்டுரு. லட்சியங்கிறது 4 பேருக்கு உதவி பண்ற மாதிரி இருக்கணும். லட்சியத்துல கெட்ட எண்ணம் இருந்தா அந்த லட்சியத்துக்கு அர்த்தமே இல்ல. வைஷாலி, இந்த லட்சியம் வீண் போக கூடாது. நான் இல்லாததுனாலையும் இதெல்லாம் நடந்ததுனாலையும் 1000 பேருக்கு உபயோகப்பட போற இந்த காரியம் தடப்படக்கூடாது. அப்பாவை நல்லா பாத்துக்கோ. அர்ஜுன், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? என்ன? ஒன்றும் இல்லை, விடு. வைஷாலி, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லவா? இப்போத்துல இருந்து பாலுவோட ஆசை நம்மளோட ஆசை.